ஸ்ரீ குருப்யோ நமः. நமஸ்காரம். சைவ தந்திரங்களின் கோட்பாட்டின்படி அர்த்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டி ஸ்ரீ பரமேஸ்வரரும் பரா முதல் வைகரி வரை வியாபிக்கின்ற சப்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டி ஸ்ரீ பராசக்தியும் நிகழ்த்துகின்றனர் என்பது இதற்கு முன்னரே நாம் அறிந்த விஷயம். ஞானமயமானது பராவாக் என்பதையும் இதற்கு முன்பகுதியில் தெரிந்து கொண்டோம். ஸ்ரீ பராசக்தியின் செயலான அந்த பராவாக்கின் அடுத்த படிகளான பஷ்யந்தி, மத்தியமா, வைகரி எனும் விரிவடைதல், பரவுதல் எனப்படுவது ஸ்ரீ பரமேஸ்வரருடைய பிரபஞ்ச சிருஷ்டியுடன் சேர்ந்தே நடைபெறுகின்றது. அதாவது ஸ்ரீ பரமேஸ்வரரின் அர்த்த சிருஷ்டியும் ஸ்ரீ பராசக்தியின் சப்த சிருஷ்டியும் ஒருங்கிணைந்தே நிகழ்கின்றது. இதனை குறிப்பிடுகின்ற சித்ககன சந்திரிகையின் ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம். உத்யமஹ பிரதம ஊர்மி ருத்தரோ நிஸ்தரங்க சிவசித் பயோநிதேஹே பிராக் அஜித்பத பரிகிரஹாத் ததோ வ்யோமனீஸ்வரி தனுர் மகோதய. இதன் பொருளை பார்ப்போம். நிஸ்தரங்க சிவசித் பயோநிதேஹே, ஸ்ரீ பரமேஸ்வரரின் சாந்தமான, சலனமற்ற, அமைதியான, சுத்த போதம் எனும் அகண்டமான சமுத்திரத்தில் இருந்து உத்யமஹ பிரதம ஊர்மிஹி உத்தரோ, பிரயத்னம் அதாவது முயற்சி எனும் ஸ்பந்தனம், முதல் அதிர்வலை. ஊர்மி என்றால் தரங்கம், அதாவது அலை அதிர்வு. அந்த அதிர்வலையானது மேல் நோக்கி எழுகின்றது. எவ்வாறு ஒரு விதை பருவமானவுடன் வெடித்து அதன் முளை வெளியே வர துவங்குகின்றதோ அதுபோன்று பராஜ்ஞானத்திலிருந்து இச்சையின், காமத்தின் முதல் அதிர்வு எழுவதே இங்கே உத்தியமம், அதாவது பிரயத்னம் என கூறப்பட்டிருக்கிறது. அந்த பிரயத்னமானது எதை உத்தேசித்து உண்டாகுவது? அச்சித் பத பரிகிரஹாத், அச்சித் பதார்த்தமான, அதாவது அசுத்த வஸ்துவான இந்த வியாவகாரிக தசைக்குள் நுழைவதற்கான பிரயத்னம். காஸ்மிக் பிளேன் அல்லது அபராதலம் எனப்படும் இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கான ஆயத்தம் எனலாம். பிராக், அவ்வாறு நுழைவதற்கு முன்னதாக, அதாவது அந்த பராவாக் ஆனது பஷ்யந்தி முதலான நிலைகளை அடைவதற்கு முன்னதாக வியோமனீஸ்வரி தனுர் மகோதய, ஹிருதயத்தில் உள்ள தஹர் ஆகாசத்திலிருந்து, வியோமன் என்றால் ஆகாயம், அதுவே சிதாகாசம், சிதம்பரம் என்றெல்லாம் சொல்லப்படும் தஹர் ஆகாசம், அந்த இதய வெளியிலிருந்து, ஹே பரதேவதே, உனது சக்தியாகின்ற சரீரத்துடன் உனது மகோதய, மகத்தான உதயத்தை நீ மேற்கொள்கின்றனை. அதாவது நாதபிந்து கலாதிகளாகவும் பின்னர் படிப்படியாக 36 தத்துவங்களுடைய ஆதாரமான சிதம்சமாகவும் ஜகத் சிருஷ்டியில் வியாபிக்க துவங்குகின்றாய் என்று தாத்பரியம். அதாவது ஸ்ரீ பரமேஸ்வரர் பிரபஞ்சத்தின் படைப்பின் பாகமாக வியாவகாரிக தசையை சிருஷ்டி செய்யும் போது கூடவே ஸ்ரீ பராசக்தியும் அந்த வியாவகாரிக தசையில் கிரியாசக்தியாக அர்த்த பிரபஞ்சத்திலும், வாங்மய சக்தியாக சப்த பிரபஞ்சத்திலும் தனது ஆற்றலை, தனது சைதன்யத்தை நிரப்புவதற்காக புறப்படுகின்றாள் என்று அர்த்தம். இது மிக அடிப்படையான ஒரு தத்துவம், ஞாபகத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். அர்த்த சிருஷ்டியிலும் சப்த சிருஷ்டியிலும் இரண்டிலும் சக்தியின் பங்கு எனப்படுவது மிக முக்கியமானது. வாமகேஸ்வர தந்திரம் என்ற மிக முக்கியமான ஒரு நூலின் பகுதியான நித்யாஷோடசிகார்ணவத்தில் அடங்கியுள்ள யோகினி ஹிருதயம் என்ற கிரந்தத்திலும் சித்ககன சந்திரிகையின் இதே கருத்து கூறப்பட்டுள்ளது. ஆத்மனஹ ஸ்புரணம் பஷ்யேது யதா சா பரமாகலா அம்பிகா ரூபம் ஆபன்னா பராவாக்கு சமுதீரிதா. அதாவது பரமாத்மன் ஆன ஸ்ரீ பரமேஸ்வரரின் அந்த பிரதம ஸ்புரணம் எனும் முதல் அதிர்வலையை
அந்த பிரயத்னத்தை பார்வையிட்டு சூக்ஷ்ம கலாஸ்வரூபத்தில் இருக்கும் ஸ்ரீ பராசக்தியானவள் அம்பிகா ரூபம் ஆபன்னா, தானும் அன்னையின் வடிவை மேற்கொண்டாள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அம்பிகா என்றால் அன்னை என்று பொருள். அதாவது வார்த்தைகளுக்கும் வாக்கியங்களுக்கும் வடிவம் கொடுக்கின்ற உயிர் எழுத்துக்களாகவும் மெய் எழுத்துக்களாகவும் விரிவடைந்து எழுத்துக்களை ஜனிப்பிக்கும் பராவாக்கு ஆக அன்னையான ஸ்ரீ பராசக்தி உருவம் மேற்கொள்கின்றாள் என்பதே இதன் சூக்ஷ்மார்த்தமாகும். ஆத்ம ஜோதியின் மிகச்சிறிய அம்சமான பராவாக்கு சொல்லின் அர்த்தமண்டலத்தை வெளிப்படுத்துவதற்காக பராவாக்கின் ஞானாம்சங்களான நாதம், பிந்து, கலா என்பவற்றுடன் கிரியாசக்தி இணையும் போது பஷ்யந்தி முதலான வாக்கின் வெளிப்படை வடிவங்களாக படிப்படியாக உயர்வடைகின்றன என்பதே இங்கே மகோதயம் என்று கூறப்பட்டிருப்பதன் பொருளாகும். சிருஷ்டியை உத்தேசித்துள்ள ஸ்ரீ பரமேஸ்வரரின் அந்த முதல் ஸ்புரணம், அந்த முதல் அதிர்வலையே இந்த ஸ்லோகத்தில் உத்யம பிரதம ஊர்மிகி உத்தரோ என்று கூறப்பட்டிருப்பது. அதுவே ஸ்ரீ பராசக்தியின் முதல் ஸ்புரணமும் ஆகும் என்பதனை சித்ககன சந்திரிகையின் அழகான மற்றொரு ஸ்லோகத்தில் இவ்வாறு விவரிக்கப்பட்டிருக்கின்றது. திருக்ரியாத்மக சசிபானு மத்தியகம் கேச்சரத்யனலவத்து சுதாமய எத்ததூர்த்வசிகரம் பரம் நபஸ் தத்ர தர்ஷய சிவம் த்வமம்பிகே. இப்படி அடிக்கடி சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை இங்கே கூறி கொட்டி தீர்க்க வேண்டிய அவசியம் என்ன என்று ஒருவேளை உங்களுக்கு தோன்றினால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் இந்த மாதிரியான ஒரு மணிப்பிரவாளமாக வடமொழியும் தமிழும் கலந்த கலவையாக சாதாரணமாக யாரும் உரையாற்றுவது கிடையாது. ஆனால் நான் இதற்கு முன்னரே குறிப்பிட்டது போன்று சித்ககன சந்திரிகை, யோகினி ஹிருதயம், இன்னும் இதுபோன்று எளிதில் தெரிந்து கொள்ள இயலாத தொன்மையான சிறந்த தந்திர நூல்களில் மகாத்மாக்களான பழைய ஆச்சாரியர்கள் அதிகாரபூர்வமாக பதிவு செய்து வைத்திருக்கும் அரிய கருத்துக்களை தமிழ் மட்டுமே தெரிந்த சாதகர்களுக்கும் ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் தாந்திரிக நூல்களின் விஷயங்களில் நாட்டமுள்ளவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலேயே தான் இவ்வாறு மூல நூல்களின் செய்யுள்களை மேற்கோள் காட்டி அவற்றின் பொருள் கூறி விளக்கம் செய்யும் முறையை இங்கே கையாண்டுள்ளேன். இந்த வடமொழியில் உள்ள மூல ஸ்லோகங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வருங்காலத்தில் யாருக்கேனும் ஒரு வேளை நாட்டம் ஏற்பட்டாலும் ஏற்படலாம் இல்லையா? ஆகவே அவ்வப்போது வரும் வடமொழி மேற்கோள்களை தயவு செய்து பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சித்ககன சந்திரிகைக்கே திரும்பி வருவோம். திருக்ரியாத்மக சசிபானு மத்தியகம் கேச்சரத்யனலவத்து சுதாமய எத்ததூர்த்வசிகரம் பரம் நபஸ் தத்ர தர்ஷய சிவம் த்வமம்பிகே. சித்ககன சந்திரிகையின் ஸ்லோகங்கள் அனைத்துமே ஸ்ரீ பராசக்தியான தேவியிடம் பேசுவது போன்ற பிரார்த்தனையின் ரூபத்தில் உள்ளவை. அதற்கு நடுவில் அங்கங்கே அதிசூக்ஷ்மமான குறிப்பு சொற்களால் சூச்சனையாகவே பல இரகசியமான தத்துவங்களும் கூறப்பட்டுள்ளன என்பதே இந்நூலின் தனிச்சிறப்பு. இந்த பாவில் மிக விசேஷமான ஒரு பிரார்த்தனை அமைந்திருக்கிறது. அது என்னவென்று பார்ப்போம். சித் ஸ்வரூபத்தில் விளங்குகின்ற ஸ்ரீ பராசக்தி கேச்சரதி, பரவெளியில் பாரமார்த்திகமான தகராகாசத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றாளாம். எப்படி? குளிர்ச்சியான அமிர்தத்தில் தோய்ந்து அமிழ்ந்திருப்பினும் முழுகியிருப்பினும் அனலவத்து சரதி, அக்னிஜுவாலை வீசுவது போல அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றாள். என்ன காரணத்தால்? சிருஷ்டியை துவங்குவதற்கான தவிப்பு, பதட்டம், பரபரப்பு, கிளர்ச்சி, உளைச்சல் காரணமாக. அதாவது மிகுந்த எழுச்சியுடன் துடித்து கொண்டிருக்கின்ற ஒரு அவஸ்தை. டைனமிக் ட்ராங்குவிலிட்டி எனும் இந்த கிஞ்சிது உச்சூன அவஸ்தையை பற்றி இதற்கு முன் ஒரு பகுதியில் நாம் அறிந்திருந்தோம் இல்லையா?
தனது பதியுடன் இணைவதனால் ஏற்படும் காமகலா ஸ்புரணத்திற்கும் சற்று முந்திய அவஸ்தை, அதுவே கிஞ்சித் உச்சூன அவஸ்தை எனப்படுவது. இவ்வாறு சிருஷ்டிக்கான எல்லா ஆயத்தங்களுடனும் தயாராக இருக்கும் ஸ்ரீ பராசக்தியிடம் சமர்ப்பிக்கின்ற பிரார்த்தனை என்ன? எத்ததூர்த்வ சிகரம் பரம் நபஸ், அதாவது சிவசக்திகள் பிரபஞ்சமாக பரிணாமம் மேற்கொள்ளப் போகும் அந்த நிலைக்கும் முன்னதான அந்த சித் பரவெளியையும் கடந்த துரியாதீதமான நிலைக்கு என்னை அழைத்து சென்று தத்ர தர்ஷய சிவம் த்வம் அம்பிகே, அங்கே சுத்த போத ஸ்வரூபராக திவ்ய தேஜோமயராக நிஜானந்தத்தில் ஆழ்ந்திருக்கும் பரசிவத்தை எனக்கு அன்னையே நீ காட்டித் தருவாயாக. தத்ர தர்ஷய என்று வேண்டுகோள் விடுக்கின்றார் சித்தகன சந்திரிகை இயற்றிய அந்த மகான் ஆன ஆசிரியர். அதாவது சுருக்கமாக கூறினால், இந்த வியாவகாரிக தசையிலிருந்து அந்த பாரமார்த்திகமான நிலைக்கு, இந்த காஸ்மிக் டைமென்ஷனில் இருந்து எந்த டைமென்ஷனும் இல்லாத அந்த சூழலுக்கு, இந்த படைக்கப்பட்ட ஜீவாத்மாவின் அவஸ்தையிலிருந்து அதன் மூல பாவமான பரமாத்ம அவஸ்தைக்கு என்னை கடத்தி விடுவாயாக தாயே. எத்ததூர்த்வ சிகரம் பரம் நபஸ் தத்ர தர்ஷய சிவம் த்வம் அம்பிகே என்ற விண்ணப்பம். சொல்லறிய ஒண்ணாத சுத்த சுக கைவல்யம் எனும் பெரும் பேறு. ஸ்ரீவித்யை மோட்ச வித்யை என்பது ஸ்ரீவித்யோபாசகர்கள் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. அதன் சூச்சனையும் இந்த வேண்டுதலில் துணிப்பதை நாம் பார்க்கலாம். பரம் நபஸ் என்ற இந்த பரவெளியானது திருக்ரியாத்மக சசிபானு மத்தியகம் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இதன் உரையில், திவ்ய சகோரிகா உரையில் பிரம்மஸ்ரீ அக்னிஹோத்திர சாஸ்திரி அவர்கள் இது ஞானம் கிரியை என்பனவற்றின் மத்தியில் உள்ள இச்சையும் சூரிய சந்திரர்களின் மத்தியில் உள்ள பிராணநாடியும் ஆகும் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதன் சரியான சூக்ஷ்மமான பொருள் என்ன என்பது எனக்கு விளங்கவில்லை. வடமொழியில் எழுத்துக்களுக்கு, அதாவது உயிரெழுத்துக்கள் எனும் ஸ்வரங்களும் மெய்யெழுத்துக்கள் எனும் வியஞ்சனங்களும் அடங்கிய ஒலியின் வரி வடிவங்களான எழுத்துக்களுக்கு மாத்ருகா என பெயர். மாத்ருகா, மாத்ருகா என்பதன் பொருள் என்ன? அன்னை, தாய் என்பதே. சற்று முன்னர் யோகினி ஹிருதய ஸ்லோகத்தில் அம்பிகா ரூபம் ஆபன்னா பராவாக்கு சமுதீரிதா என்று ஸ்ரீ பராசக்தி பஷ்யந்தி மத்தியமா வைகரி என விரிவடையும் அக்ஷரங்களை ஜனிப்பிக்கின்ற பராவாக்கின் ஸ்வரூபத்தில் அன்னை என்று அழைக்கப்படுகின்றாள் என்பதனை பார்த்தோம். வாங்மய ஷரீரிணி என்று அன்னையான ஸ்ரீ பராசக்தி அழைக்கப்படுகிறாள். வாங்மயம் என்றால் பொருள் நிறைந்த சொற்களின் அமைப்பு. அதுவே இந்த உலகின் படைப்பில் வியாவகாரிக தசையில் தனது ஷரீரமாக, உடலாக கொண்டவள் பரதேவதை. ஆகவே ஸ்ரீ பராசக்தி வாங்மய ஷரீரிணி ஆனவள். மாத்ருகா வர்ண ரூபிணி என்றொரு நாமமும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் வருகின்றது இல்லையா? இதே அர்த்தம்தான். சொற்கள், அவற்றின் ஒலிகள், அவை உணர்த்தும் அர்த்தங்கள், இம்மூன்றின் அந்யோன்யமான தொடர்பு வழியாக மட்டுமே ஜீவர்களின் உலக வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ளதாக அமைகின்றது எனும் பேருண்மை தந்திர சாஸ்திரங்களில் மிக முக்கியமாக கையாளப்பட்டிருக்கும் ஒன்றாகும். மனிதர்கள் அல்லாத ஐந்தறிவு மட்டுமே படைத்த பறவை, விலங்குகள் முதலான ஜீவஜாலங்களுக்கு ஒலியும் அவை உணர்த்தும் அர்த்தமும் இந்த இரண்டு மட்டுமே பொருந்துகிறது. இவ்வாறான சொல்லும் சொல்லின் ஒலியும் சொல் உணர்த்தும் பொருளுமே வாங்மய சரீரம் எனப்படுவது. மற்றொரு அருமையான ஸ்லோகத்தின் வாயிலாக சித்ககன சந்திரிகையில் கூறியுள்ள ஒரு கருத்தை பார்ப்போம். ஜாட்யமம்ப ஜகதோ நிசர்கதோ யத் பரா பிரபிருதி பாதி பேததः த்வம் து ஜாட்ய பரிபந்தினி ஸ்மிருதா யா விபாசி சகிருதர்த்த மண்டலே. இதன் பொருளை ஆராய்வோம். இந்த ஜகத்தின் இயல்பான நிலை என்பது ஜாட்யமே ஆகும்.
ஜாட்யம் என்றால் என்ன? துயில் நிலை, செயலற்ற மந்த நிலை, ஊக்கமின்மை, கிளர்ச்சியின்மை, இவையே ஜாட்யம் என்ற சொல்லால் குறிக்கப்படும் பொருள். சுறுசுறுப்பின்மை, அதுவே உலகத்தின் துவக்க நிலை இல்லையா? அதாவது சொல்லும் அதன் பொருளும் விரிவடையாது இருக்கும் நிலை. ஆனால் யத் பரா பிரபிருதி பாதி பேததः யா விபாசி சகிருத் அர்த்த மண்டலே, அதாவது பரா முதலான 4 பேதங்களுடனும் சொல் விரிவடைந்து அர்த்தமண்டலம் துலக்கம் பெறும்போதுதான் அந்த ஜடத்துவம் என்பது நீங்குகிறது. அப்போதுதான் அன்னையான நீ அந்த செயலற்ற மந்த நிலையை அகற்றி உலகில் சைதன்யத்தை, உயிர் ஒளியை நிறைத்து ஜீவஜாலங்களின் வியாவகாரிக தசையை பொருள் நிறைந்ததாக, பயனுள்ளதாக செய்கின்றனை. துவம் து ஜாட்ய பரிபந்தினி ஸ்மிருதா, அதாவது வாங்மயம் எனப்படும் சொல்லும், சொல்லின் ஓசையும், அதன் பொருளும், இம்மூன்றும் நிறைந்ததான மொழி என்ற ஒன்று இல்லையேல், இந்த பிரபஞ்சத்திலுள்ள வஸ்துக்களுக்கு பெயர்கள் சூட்டப்படவில்லையேல், நாம் எல்லோருமே ஏறக்குறைய நினைவாற்றலை இழக்கும் வியாதியான அல்ஜீமர்ஸ் நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் போல் ஆகியிருப்போம். நிறைய பொருட்களை நாம் காண்போம், ஆனால் ஒன்றுக்கும் பெயர் தெரியாது. அதனால் அவற்றை பற்றி பேசவும் முடியாது. பேசுவதற்கு வார்த்தைகளும் உருவாகவில்லை. வெறும் விலங்குகளைப் போல ஒலி எழுப்ப மட்டுமே முழுகின்ற அநாகரீகமான ஒரு அவஸ்தை. அதுவே ஜகத்தின் ஜாட்ய நிலை, ஊக்கமற்ற மந்த நிலை என்பது. எழுத்துக்கள் அனைத்தும் அர்த்தத்துடன் கூடிய பெயர்களாக விரிவடையும் போதுதான், வைகரி வாக்கு ஆக விகாசம் பெறும்போதுதான் அந்த ஜாட்யம், அந்த மந்த நிலை என்பது இல்லாதாகின்றது. அதுவே வாங்மய சரீரணியான பரதேவதையின் அருள் எனப்படுவது. இவ்வாறாக சப்த சிருஷ்டி எனப்படும் வாக் என்பது 4 படிகளாக விரிவடைந்து பெருக்கம் அடைகின்ற பராமுதலானவையின் விளக்கத்தை சில அரிய தந்திர ஸ்லோகங்களின் வாயிலாக புரிந்து கொண்டோம். ஸ்ரீவித்யா சித்தாந்தத்தில் சிவசக்தி சாமரஸ்யம் எனப்படுவது மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. சாமரஸ்ய வடிவில் இருக்கும் சிவசக்திகளில் இருந்தே அர்த்த பிரபஞ்சம் எனவும் சப்த பிரபஞ்சம் எனவும் உலகின் படைப்பு விரிவுறுகின்றது. ஆகவே சிருஷ்டி தத்துவம் பற்றி அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிக அவசியம் என்பதனால் கடந்த சில பகுதிகளில் சிருஷ்டி விவரணம் பற்றி ஓரளவு விரிவாக புரிந்து கொண்டோம். இனி ஸ்ரீவித்யின் தத்துவ விவரணங்களின் பிறப்பிடமான காஷ்மீர சைவ தர்சனங்களின் பாகமாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டிய காளி கிரமம், திரிபுரா கிரமம் எனும் 2 முக்கியமான நெறிமுறைகளில் காளி கிரமம் பற்றிய விவரங்களை அடுத்து வரும் பகுதிகளில் ஆராய்வோம். அதுவரை நன்றி, வணக்கம்.